அனைவருக்கும் வணக்கம். டிசி விசஸ் கேகேஆர் இதில் வந்து யார் யார் கேப்டனாக சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். நிறைய மாதிரி கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து கேஎல் ராகுல், கருண் நாயர், இவங்க வந்து அதுக்கப்புறம் விப்ராஜ் லிங்கம், அக்சர் பட்டேல், இந்த 4 பேரை கேப்டன் ஆவாங்க அப்படின்னு சொன்னேன். வின்னிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று டிசிக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்ச்சில் கேகேஆர் தான் வின்னிங் டீம் சொன்னேன். கேகேஆர் வின் பண்ணிடுச்சு. 30/4/2025 49வது T20 சிஎஸ்கே விசஸ் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் சிஎஸ்கேல பாசிபிள் 11 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ் ரசீத், ஏ மந்த்ரே, தீபக் ஹூடா, தோனி, சிவம் தூபே, சாம் கரன், டி பிரவிஸ், ஜடேஜா, நூர் அகமது, கலீல் அகமது, பத்ரினா, கம்போஜ், அஸ்வின், இவங்களாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கம்போஜ், அஸ்வின் வந்து இம்பாக்ட் பிளேயராக 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பி ஆர்யா, பி சிங், ஸ்ரேஷ் ஐயர், ஜே இங்கிலீஷ், என் வதீரா, சசாங் சிங், மேக்ஸ்வெல், ஓமர் ஜாய், ஹான்சன், ஹர்தீப் சிங், சகல், ஹெச் பாரர், இவங்களாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹெச் பாரர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ் ரசீத் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன் மந்த்ரே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். தோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு 8 மணிக்கு மேலே இறங்குறாருன்னா ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 45 அதாவது 8 மணிலேருந்து 8:45 அந்த 3/4 மணி நேரம் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. சிவம் டூபே வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சாம் கரன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பிரீவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜடேஜா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நூர் அகமது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். கலீல் அகமது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பத்திரனா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. கம்போஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பிபிகேஎஸில் பி ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். செகண்ட் பேட் பண்ணால் ஒரு 15 நிமிஷம் கழித்து விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 9க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 9:45 9:45 அந்த மாதிரி போனதுக்கப்புறம் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பி சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரேஷ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வதீரா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சசாங் சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. மேக்ஸ்வெலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓமர் ஜாய் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும். ஹான்சன் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஹர்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சகல் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹெச் பாரர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். 30/4/2025 49வது T20 சிஎஸ்கே விசஸ் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வின்னிங் டீம் வந்து லாஸ்ட்டில் லைன் அப் வந்ததுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். நன்றி.